வணக்கம் நண்பர்களே, இன்றும் ஒரு காணொளி ஒன்றினூடாக உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். இன்றைய இந்த காணொளியில் உங்களுடன் பயணிக்க இருக்கின்றேன். குவைத் நாட்டில் உள்ள ஒரு கடற்கரை ஒன்றுக்கு தான் பயணிக்க இருக்கின்றேன். வாருங்கள், தொடர்ந்தும் காணொளியினூடாக இணைந்திருப்போம். நண்பர்கள் சகிதம் இதோ பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றேன். பேருந்து வண்டி ஒன்றில் தான் பயணத்தை ஆரம்பிக்க இருக்கின்றேன். இதோ நாங்கள் பேருந்து வண்டிக்குள் நுழைந்து கொண்டிருக்கின்றோம். இங்கே நீங்கள் பார்த்தீர்களானால் எமது நாட்டை போன்று பேருந்தில் அதிகமாக பயணிகள் இருக்க மாட்டார்கள். நீங்கள் பாருங்கள், எவ்வளவு சீட் காலியாக இருக்கின்றது. இதே எமது நாட்டில் என்றால் ஃபுட்போட் தொங்கி செல்லக்கூடிய அளவுக்கு கிரவுட் அதிகமாக இருக்கும். இந்த பேருந்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால், இந்த நாட்டு, அதாவது குவைத் நாட்டை சேர்ந்தவர்கள் இந்த பேருந்தில் பயணிக்க மாட்டார்கள். அவர்கள் அந்த அளவு பண வசதிகள் கொண்டவர்கள். ஒருவர் 2, 3 என்று கார்கள் வைத்து செல்லக்கூடிய அளவுக்கு மிக செல்வந்தர்கள். நமது இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் நீங்கள் பார்த்தீர்களானால் சொந்த நாட்டவர்களுக்கு அந்த அளவு வசதிகள் நிறைந்த பேருந்து அமைத்து கொடுக்க மாட்டார்கள். இங்கே பாருங்கள், வெளிநாட்டவர்களுக்காக இவ்வளவு அதி சொகுசு பேருந்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்தளவு செல்வந்த நாடாகவே இவ்வாறான மத்திய கிழக்கு நாடுகள் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது மட்டுமல்ல, குவைத் மட்டுமல்ல, கட்டார், சவுதி, துபாய் இவ்வாறான நாடுகளிலும் அதி சொகுசு பேருந்துகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நண்பர்களே, இதோ நாங்கள் கடற்கரையை அண்மித்திருக்கின்றோம். ஒரு 5 நிமிடம் இன்னும் நடந்து செல்வோமானால் கடற்கரை அடையக்கூடியதாக இருக்கிறது. இதோ கடற்கரையை வந்திருக்கின்றோம். இந்த கடற்கரையில் நீங்கள் வெள்ளிக்கிழமைகள் வருவீர்களானால் மிகவும் சிறப்பம்சமாக சன நெரிசல் உள்ள இடமாக காணப்படும். மீண்டும் ஒரு காணொளி ஒன்றினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.